ஓம் நம சிவாய ஜோதிமயம் ஜோதிடம் சபா. நான் உங்கள் ஜோசியர் சிவதுர்கா பேசிகிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம சிவபெருமானை பற்றி பேச போகிறோம். இப்போது சிவபெருமானை தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஷ்ணுவும் பிரம்மரும் தேடியே அவரை கண்டுபிடிக்காத ஒரு ஜோதி நிலையில் இருக்கக்கூடியவர். அவரை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லக்கூடிய சிலரை நீங்கள் நம்புறீங்க, சரிங்களா? அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஒரு சிலர் சொல்கிறாங்க, சிவனுக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா, சிவனுக்கு என்ன பிடிக்காது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, சிவபெருமானுக்கு தூய இதயம் தான் பிடிக்கும், சரிங்களா? வேறு எதுவுமே பிடிக்காது. ஸோ நீங்கள் இது பிடிக்குமா அதை பிடிக்குமா, இதை செஞ்சால் அபிஷேக பிரியான்னு சொல்கிறாங்க, ஆரத்தி பிரியான்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. சிவபெருமானுக்கு தூய்மையான பக்தி தான் தேவனை. தூய்மையான பக்தியில் எதை செஞ்சாலும் குழந்த மாதிரி ஏற்றுப்பார், சரிங்களா? குழந்தைக்கு 1000 ரூபாயில் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்களா இல்லை 100 ரூபாயில் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்களான்னு தெரியாது. அது ட்ரெஸ் வாங்கி தான் சந்தோஷமாக போட்டுக்கும். அதுதான் நம்ம வணங்கக்கூடிய சிவபெருமான். ஸோ சிவபெருமானை இப்படி தான் வணங்கணும், அப்படி தான் வணங்கணும், ருத்ராட்சம் போடணும், அதெல்லாம் கிடையாது. உங்கள் மனசுக்குள்ளே அவரை நினச்சி ஒரு நிமிஷம் ஓம் நம சிவ சொன்னாலே உங்கள் முன்னாடி நிற்பார் சிவபெருமான். ஓம் நம சிவாய.